குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எஸ்ஜிஎஸ் பேஜ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்து வச்சாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து செப்பரேட்டிங் ஜெல் வந்து டெஸ்ட் பண்ணணும். ஸோ இந்த டியூப்பில் வந்து செப்பரேட்டிங் ஜெல் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டிஸ்டில்டு வாட்டர் வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். இதில் ஃபஸ்ட் அக்ரிலமைட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அக்ரிலமைட் வந்து 2 ml ஆட் பண்ணணும். ஸோ இது அக்ரிலமைடு க்ளோஸ் சொல்லுவாங்க. ஸோ அக்ரிலமைட் வந்து 2 ml கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணோம்னா 2 ml அக்ரிலமைட் 2 ml எடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இந்த டிப்பு வந்து நான் ஒரு கவரில் வந்து வச்சுருவேன். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா நெக்ஸ்ட் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஆட் பண்ணுவோம். டிஸ்டில்டு வாட்டர் வந்து 1.65 ml ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ணி இதில் மிக்ஸ் பண்ணிடணும். பண்ணிட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பஃபர் ஆட் பண்ணணும். பஃபர் வந்து 1.25 ml இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா ஏபிஎஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ஏபிஎஸ் எஸ்டிஎஸ் வந்து 50 mg. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஏபிஎஸ் வந்து ஃப்ரெஷ்ஷாக ப்ரிப்பேர் பண்ணி யூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் டொமேட்டோ ஆட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஜெல் பிளேட் வந்து நம்ம ஜெல் பிளேட் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கோம். இதில் உள்ள வாட்டரை வந்து டிஸ்கஸ் பண்ணிக்கணும். வாட்டர் வந்து வெளியே எடுத்துக்கணும். இதில் தான் நம்ம போர் பண்ணுறோம். டொமேட்டோ வந்து நம்ம 5 ml ஆட் பண்ணணும்.
இதை ஆட் பண்ணிட்டு உடனே இதில் போர் பண்ணிடுறோம், இல்லைன்னா உடனே இதுக்கு சொல்லிஃபை ஆகிடும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே இதில் இப்படி ஊற்றணும். ஊற்றிட்டு உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா வாட்டர் வச்சு ஓவர்லே பண்ணணும். தட்டிட்டு ஓவர்லே பண்ணிட்டு சொல்லிஃபை பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணணும்.